கரை படம் நல்ல படமான்னு கேட்டிங்கன்னா அது நல்ல படம் தான். அப்புறம் ஏன் அது ஓடலை அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்குது. ஹாலிவுட் ஸ்டைலில் நம்மளும் படம் எடுக்கலாம் அப்படின்னு எடுத்த விடாமுயற்சியாக இருக்கட்டும், கரையாக இருக்கட்டும், இந்த 2 படங்களுமே ஏன் ஆடியன்ஸ் கிட்ட சரியாக ஓட்டலை அப்படின்றத பற்றியும், எனக்கு கரை படம் எங்கெங்கே இடத்துலலாம் பிடிச்சிச்சு அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விக்னேஷ் ராஜாக்காக தனுஷ் போட்ட ஒரு ட்வீட், அதை நானும் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கரை. ஓகே, இந்த கரை படத்தில் எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பிடிச்சது ஓப்பனிங் சீன் தான். இந்த ஓப்பனிங் சீன் அந்த 10 நிமிஷம் ஒரு ஹீரோக்கு உண்டான ஒரு மாஸ் பில்டப்பு எதுவும் இல்லாமல் ஒரு சிம்பிளாக அவர் பாட்டுக்கு அவர் யார், அவர் என்ன வேலை பார்க்குறாரு, அவர் எதுக்காக இங்கே வந்திருக்காரு, இதனால இவருக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு, இதுக்கப்புறம் இவருக்கும் அந்த போலீஸ்காரருக்கும் நடந்த ஒரு சின்ன பகை, அதாவது கரையோட வேர்ல்டு இப்படி தான் இருக்க போகுதுன்றது 10 நிமிஷத்தை அழகாக நமக்கு கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க. இது எல்லா படத்திலும் பண்ணுறதா, ஆனால் இந்த படத்தில் பண்ணது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப ஒரு யூனிக்காக இருந்தது. அதுவும் தனுஷோட நடிப்புன்றது அந்த 10 நிமிஷம் ரொம்ப ஒரு அந்த கிராமத்து உண்டான ஒரு ஆள் மாதிரி அவ்வளோ யதார்த்தமாக நடிச்சிருந்தார். ரெண்டாவது பார்த்தோம்னா எமோஷன், இந்த படத்தில் அப்பா பையன்ற அந்த உறவு, அந்த ஒரு அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான், ரொம்ப அழகாக ஒரு 30 நிமிஷத்தில் அழகாக நம்மள்கிட்ட கொடுத்ததுனால படத்தில் அவர் எதுக்காக அந்த திருடணும், எதுக்காக அந்த பேங்க்கை கொள்ளையடிக்கணுன்றதான ஒரு மெயின் ரீசன் அந்த 30 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டு பொறுமையாக நல்லா இதாக பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த அப்பா பையன் அவர் அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறப்போ வீட்டில் பணத்தை எடுத்துகிட்டு ரொம்ப வருஷம் கழித்து திரும்பி வந்துடுவார். அப்பா ஏதாவது சொல்லிடுவாரோ, அப்பா திட்டுவாரோ அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு இருந்துட்டு சரி பார்க்கலான்னு போவார். ஆனால் பார்க்காமலே திரும்பி வந்துடுவார். திரும்பி ஊருக்கு பஸ் ஏறி போயிடலாம் அப்படின்றப்போ பஸ் ஏறி போகிற நேரத்தில் அவர் பஸ்ஸில் இருப்பாங்க. அப்படி இறங்குறப்போ அவருக்கு தனுஷ் தெரியாது, ஆனால் இவர் மட்டும் பார்த்துட்டு டக்குன்னு இங்கே திரும்பிட்டு போவார். அந்த சீனில் ரொம்ப அழகாக, ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப நல்லா இருந்தது. அதான் முன்னாடி சொன்னது மாதிரி அந்த அப்பாக்காண்டி தான் இவர் திருடவே செய்வார். அந்த கரண்ட்ற கேரக்டருக்கு அந்த விஷயம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது அழகாக நமக்கு கன்வே பண்ணியிருந்திருப்பாங்க. பேங்க் ராபரி பண்ணுறப்போ இருந்த அவ்வளோ டென்ஷன், காமெடியாகவும் அவ்வளோ த்ரில்லிங்காகவும் இந்த அளவுக்கு காட்டினது அவரோட டைரக்டரோட ரைட்டிங் தெரிஞ்சு. அந்த ஒரு இன்ட்ரோவில் அந்த பேங்க் ராபரி பண்ணிவிட்டு அந்த ஸ்பீட் பிரேக்கரில் கார் பறக்கிறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே அது ஒரு பெஸ்ட்டு தியேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ். மற்றபடி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் உண்மையிலே அந்த கிளைமேக்ஸ் அப்போது அந்த கரசாமின்ற பாட்டு வரப்போ அவ்வளோ பிளாஸ்டாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுவும் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் விடுறாங்க. இந்த படத்தில் இவ்வளோ விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கட்டும், விடாமுயற்சியில் இருக்கட்டும், இந்த 2 படத்துலையுமே மெயினாக மிஸ் ஆனது எமோஷன் கோர் தான். ஏன் நான் ஹாலிவுட் படம் அப்படின்ட்டு முன்னாடி சொன்னேன், இப்போயும் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, விடாமுயற்சி படம்ன்றது பிரேக் டவுன் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தை அஃபிஷியலாக ரீமேக் பண்ணியிருந்திருக்காங்க. கரை படம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஹாலிவுட் ஸ்டைல் படம், அது ரொம்ப நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த படத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் இப்போது ஹாலிவுட் படம்னாலே நம்ம பசங்க எல்லாருமே ஒரு பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸு, பெரிய ஒரு வேறு லெவலில் பிரம்மாண்டமாக ஏதோ இருக்க போகுது அப்படின்ற வில்லேஜில் அந்த மாதிரி ஏதோ பெருசாக இருக்க போகுதுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துச்சு. ஆனால் ஹாலிவுட் படங்களை நம்ம ரசிக்கணும் அப்படின்னா வெறும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்காக மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷனுக்காகவும் தான். இப்போ நம்ம இன்ட்ரெஸ்டட்ன்ற ஒரு படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், அந்த படத்தில் விஷுவல்ஸ்க்காக மட்டுமே நம்ம ரசிக்கலை. அதுக்கு பின்னாடி உள்ள அப்பா பொண்ணுன்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பும் அந்த படத்தில் ஆட் ஆயிருந்துச்சு. அது வைக்கிறதுக்கான மெயின் ரீசன் சயின்ஸ் ஃபிக்ஷன் தெரியாதவங்க கூட பார்த்து இந்த படத்தை ரசிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருந்தது. அதாவது இப்போது ஒரு படம் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த படத்தோட அந்த கேரக்டர், அந்த படத்தில் வர கேரக்டரோட நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டரோட ஹீரோ கேரக்டரோ இல்லைன்னா ஏதோ ஒரு கேரக்டரோடய நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி கனெக்ட் பண்ணிக்கிற முடியலை அப்படின்றப்போ அந்த படம் நமக்குள்ளே ஏதாச்சும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதாவது அந்த படம் நமக்கு ஏதாச்சும் ஒரு சிரிப்பையோ இல்லை அழுகையோ இல்லை துக்கத்தையோ அழுகையோ நம்மள்ட்ட கடத்திருக்கும். அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஆச்சும் அந்த படத்தை பற்றி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்போம். யோசிக்க வைக்கிற மாதிரியான படங்களை நம்ம நல்லா இருக்குது, நல்ல படம் இல்லை நல்லா
நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, படம் நல்லா இல்லை, ஆனால் இந்த படத்தில் வந்து மேக்கிங் நல்லா இருந்துச்சு, கேமரா நல்லா இருந்துச்சு, அதுக்காகவே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்களா. அது எல்லாமே அந்த மாதிரி தான். அந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து கடத்திருக்கு, மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த படம் வந்து அவங்களுக்கு கடத்தின ஒரு விஷயத்தினால தான் இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்ற சொல்கிறதுக்கான ஒரு ரீசன். இது வந்து எல்லாருக்கும் நடக்கிறது தான். அப்படி இந்த 2 படம், விடாமுயற்சியாக இருக்கட்டும், கரையாக இருக்கட்டும், இந்த 2 படமுமே ஆடியன்ஸ் கிட்ட கடத்தணும்னு நினச்ச விஷயத்தை வந்து தெளிவாக கடத்தலை அப்படின்றதுக்காக தான் இந்த 2 படமும் ஓடலையோ அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு தாட் வந்துச்சு. விடாமுயற்சியில் வந்து ஒரு ஹீரோ வந்து படம் ஃபுல்லாக அவங்க ஒய்ஃபுக்காக போராடுறாரு அப்படின்னா, அவங்க ஒய்ஃபுக்கும் இவருக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி இருந்தால் தான் இவர் வந்து தேட்டரில் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும். இப்போ நம்ம ஒரிஜினல் வெர்ஷன் பிரேக் டவுன்ற ஒரு படம் எடுத்துக்கிட்டாலுமே, அந்த ஹீரோ வந்து அவர் ஒய்ஃப்காக இவ்வளோ விஷயம் சண்டை போட்டு இவ்வளோ நிறைய விஷயத்தை கடந்து ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் ஒரு 10 நிமிஷம் வந்து அவங்க 2 பேருக்கு உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், லவ் மூமெண்ட்டாக வந்து நம்மள்கிட்ட காட்டியிருப்பாங்க. அதனால இவங்க 2 பேர் சேரணும் அப்படின்றதுக்காக இடையில இருக்கிற அந்த ஒரு மேக்கிங் ப்ராசஸ், டெக்னிக்கல், அது எல்லாமே வந்து நம்மளை வந்து ரசிக்கும்படியாக செஞ்சுருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து இவங்க 2 பிரியணும்னு முடிவு எடுத்துகிட்டு போகிறப்போ, அதான் ஒன்று விட்டுட்டு போகிறாளடா, எதுக்கடா இப்படி பண்ணணும் அப்படின்றப்போ ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு தாட் வந்துருக்கும். ஆனால் கரை படத்தில் அந்த மாதிரி ஏன் பண்ணுறாருன்றப்போ இந்த மாதிரியான ஒரு வேல்யூபிளான ஒரு ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஏன் கனெக்ட் ஆகலை அப்படின்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி வந்து சூரிய ரிப்போர்ட்டர் மாதிரியான ஒரு கிளைமேக்ஸாக ட்ரை பண்ணியிருக்காங்களோன்ற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னா, ஹீரோ வந்து மக்களுக்காக போராடி ஒரு விஷயத்த வந்து பெற்றுக் கொடுக்குறாரு. அப்படி பெற்றுக் கொடுக்குறப்போ அவங்க கிடைக்காத விஷயம் கிடைக்கிறப்போ அந்த மக்களுக்கு ஏற்படுற ஒரு சந்தோஷம் வந்து நமக்கான ஒரு சந்தோஷமாக மாறி இருந்துச்சு. அதனால தான் சூரிய ரிப்போர்ட்டர்னு அவங்க இந்த மக்கள் வந்து ஃப்ளைட்டில் ஏறணும், சூர்யாவோட வெற்றியை வந்து நம்மளோட வெற்றியாக நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் கரை படத்துலையும் அந்த ஒவ்வொரு கடன் வாங்கினவங்களுக்கும் அவங்க பேங்க்கை கொள்ளையடித்து அந்த கடனை கொடுக்குறாரு. அந்த பயன்பெற்றவங்களோட ஹாப்பினஸ், அவங்களோட சந்தோஷம் வந்து நமக்கு வந்து அவ்வளோ ஒட்டவே இல்லை. அந்த விஷயம் மட்டும் நம்மள்கிட்ட கனெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த படம் வந்து நல்ல ஒரு எல்லா ஆடியன்ஸ்கிட்டையும் ரீச் ஆகியிருந்து ஒரு நல்ல பேசும் படம், ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குமா அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன் இந்த படத்துக்காக நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படம் வந்து புது முயற்சி. ஒரு பெரிய ஆக்டர் வந்து அவர் ஒரு நார்மல் ரோலை எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒரு எலக்ஷன் சீன்ஸ் எதுக்கும் ஆசைப்படாமல் அந்த கதைக்கு உண்டான கதையை மதித்து அந்த கேரக்டராகவே 2 கேரக்டருமே ரியாக்ட் பண்ணியிருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே ரொம்ப ஒரு ஹை மூமெண்ட்டோ இல்லை ஒரு சினிமாத்தனன்றது விடாமுயற்சியில் வந்து அவ்வளோ எங்கேயுமே இருக்காது. இப்போ நீங்கள் கடைசியில் வந்து 2 படத்துலையுமே கடைசியில் அந்த ஒரு பாட்டில் ஒரு ஹை மூமெண்ட் இருந்தாலுமே, விடாமுயற்சி எடுத்துக்கிட்டோம்னா அஜித் சார் வந்து கடைசியில் அந்த அர்ஜுனாக இருக்கட்டும், அந்த ரெஜினாவாக இருக்கட்டும், அந்த ஆரோவாக இருக்கட்டும், இவங்க யாரையுமே வேணும்னு அவர் கொலை பண்ண மாட்டார். தெரியாமல் அது ஒரு ஆக்சிடென்டலாக தான் நடக்கும். ஒரு சாமானியன் ஒருத்தன் அந்த இடத்துல போய் சிக்கிக்கிட்டானா அவன் எந்தெந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், பேங்க்கை போய் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிறான். அந்த மாதிரி இந்த 2 படமுமே பேச வேண்டிய படங்கள், ஆனால் சரியாக பேச முடியாமல் போனதில் எனக்கு கொஞ்சம் சின்ன வருத்தம். ஆனால் 2 படமுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அதுவும் இந்த கரை படத்தை வந்து தியேட்டர்லேயும் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றது வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நாளைக்கு ஒரு நல்ல படத்தோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் ஹரி.